மேடம், நீங்கள் சரக்கு அடிப்பீங்களா என கேட்ட கேள்விக்கு ஜெயலலிதா சொன்ன கூலான பதில் இதுதான் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தன்னுடைய அம்மா நடிகை என்பதால் சினிமாவுக்கு வந்தவர் தான் ஜெயலலிதா. இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிராடை என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கினார். அவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் இரண்டாவது படமே எம்ஜிஆருக்கு ஜோடியாக 1000ல் ஒருவன் என்ற திரைப்படத்தில் ஜோடி போட்டு நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எம்ஜிஆருடன் ஜோடி போட்டு நடித்துவிட்டால் சொல்ல வேண்டுமா? ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவில் பிரபலமானார் ஜெயலலிதா. அதனால் தொடர்ந்து எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஜெயலலிதா மற்றும் சரோஜா தேவி ஆகியோருடன் மாறி மாறி நடித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடன் மனக்கசப்பு ஏற்பட்டு எம்ஜிஆரின் படங்களில் நடிப்பதை நிறுத்தினார் ஜெயலலிதா. அதன் பிறகு சிவாஜி, ஜெயசங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் உள்ளிட்ட மற்ற நடிகர்களின் படங்களில் நடிக்க துவங்கினார். ஒரு கட்டத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டு எழுத்தாளராக வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனால் அவரை தனது அரசியல் கட்சியில் இணைத்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு அசூர வேகம் எடுத்தார் ஜெயலலிதா. கொள்கை பரப்பு செயலாளர், மேல் சபை எம்பி ஆகிய பதவிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் தேசிய அளவிலும் கலக்கினார் ஜெயலலிதா. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மாறி தமிழ்நாட்டின் முதல்வராகவும் மாறினார். அதன் பிறகு தனது சொந்த வாழ்க்கை பற்றி எந்த தகவலையும் அவர் எந்த இடத்திலும் பேசவே இல்லை. அதே சமயம் யார் கேள்வி கேட்டாலும் மனதில் இருப்பதை பயப்படாமல் சொல்லும் பழக்கமுடையவர்தான் ஜெயலலிதா. பொதுவாகவே திரையுலகில் இருப்பவர்களிடம் சொந்த விஷயம் பற்றி கேள்வி கேட்டால் ஒன்று கோபப்படுவார்கள் அல்லது பொய்யான பதிலை சொல்வார்கள். இதிலிருந்து மாறுபட்டவர்தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது கல்லூரி மாணவ மாணவிகள் அவரிடம் நேர்காணல் நடத்தினார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கும் அசத்தலாக பதில் சொன்னார் ஜெயலலிதா. அப்பொழுது ஒரு மாணவி, உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதா, நீங்கள் சரக்கு அடிப்பீங்களா என கேட்க அங்கே இருந்த மற்ற மாணவ மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் ஜெயலலிதாவோ கூலாக, குடிப்பழக்கம் அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்று சொல்லி சிரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குடிப்பீங்களா என கல்லூரி மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு ஜெயலலிதா சொன்ன கூலான பதில் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.